பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 11வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலும், சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவபலியானவரே மக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் தலையை நசுக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரே மக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் மறுப்பவர் மக்கு ஸ்தோத்திரம். சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம். மக்கே மகிமையுண்டாவதாக. தகப்பனே, இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேவாதி தேவன் நீர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சகலமும் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும். எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் மீறுதல், குறை, குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தலும் என் தகப்பனே. உமக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகள், துதி பாடல்கள், ஜெப விண்ணப்பங்கள், வேத வாசிப்பு, தேவ ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற உம்முடைய வார்த்தைகள் என்று திருவசனங்கள், ஆத்ம ஆகாரத்தை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. காணிக்கை, முடிவு ஜெபம், திருவிருந்து பகுதிகள் சகாலத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி எங்களை தகுதிப்படுத்தி சுத்திகரித்துங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் கூட பரிசுத்தம் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். 1 கொரிந்தியர் 3:17. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தீமோத்தேயு 2:8. கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும். எபிரேயர் 2:11. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். 1 பேதுரு 1:16. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எபிரேயர் 10:14. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே ஆவியினாலே, ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். 1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். வெளிப்படுத்துதல் 22:11. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியே ஆவியானவரே, எங்களுக்குள்ள மறைந்திருக்கிற எல்லா விதமான இருளின் கிரியைகள், தேவன் அருவருக்கத்தக்க காரியங்கள், அந்த குணங்கள் முற்றிலும் வெளியேறி தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆட்கொள்ள கிருபை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியின் அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கியருளும் பிதாவே. இந்த திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்றாச்சா. தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. சுத்தமான தூய்மையான எண்ணங்களை எங்களுக்குள்ளே அது உருவாக கிருபை தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற பரலோக திட்டம் எந்த நோக்கத்துக்காக அந்த பூமியில் அனுப்பினீரோ உங்கள் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. நீர் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. தகப்பனே, மக்கு நன்றி. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்திய தேசம் எல்லை எங்கும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைகளுக்கும் நீங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. ஜனங்களுமை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. ஆமீன் பிதாவை. உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும். தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதான புத்தி தெளிவு வரட்டும் என் ஆவியானவரே. வன்முறைகள், யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து தேவனாகி உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய தெளிந்த புத்தியை தேவன் அருள் செய்யுங்கப்பா. கடின இருதயங்களை விடுங்க இசப்பா. மாம்சமான யாவர் மேலும் உடைய ஆவியை நீங்க ஊற்றுங்க தகப்பனே. ஆமீன் தகப்பனே. அப்படி செய்யும் பொழுது மாத்திரமே ஜனங்களுமை அறிந்து கொள்ள முடியும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய காலமாக நாங்கள் அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மோடு வாசம் பண்ண இந்த பாக்கியத்தை எங்களுக்கு இந்த நாளிலும் வருகிற நாளிலும் கட்டளை தாங்க ஆண்டவரே. ஆமீன். அந்த நிச்சயத்தை அருள் செய்க இசப்பா. அதுவே நாங்கள் வாஞ்சிக்கிறது. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி.
உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், ஆண்டவரை விசுவாசி குடும்பங்கள் என்று பேர் பேராய் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், திருச்சபை என்று விசுவாச குடும்பங்கள் என்று கர்த்தாவே வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா. தெய்வ பயம் எங்களுக்கு ஆட்கொள்ளட்டும். என் ஆவியானவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க. உம்முடைய பரிசுத்த அக்கினி ஜுவாலையாய் எங்களை மாற்றுங்க. செல்லுகிற இடமெல்லாம் கட்டுகள் அறுக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தை அங்கே நிறைவேற்றத்தக்கதான கிருபை தாங்க. நம்முடைய வார்த்தைகள் விதிக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரை 100 மடங்கு பலன் தர வேண்டும். என் ஆவியானவரே, இறங்குவீராக. அந்த நாட்களில் ஆயிரமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட தெய்வ சமூகத்தில் சேர்க்கத்தக்கதான கிருபை தாங்க. எங்களுக்கு விரோதமாய் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் முறியடித்து ஜெபிக்கிறோம். அவன் கிரியைகள் செயலற்று போவதற்காக நன்றி நன்றி நன்றி. உடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.